ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நான் வந்து செகண்ட் டைப் கொஸ்டின், அதாவது ஜெனரல் ஃபார்ம்ல டைரக்ட்டா குடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாரி கொஸ்டின தான் சால்வ் பண்ணி காமிக்க போறேன். அண்ட் இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது வந்து என்னது இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன எக்ஸாம்பிள்ல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸ் இசட்ல வந்து கொஸ்டின் குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, மின் இசட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மின் இசட்ட அப்படியே வச்சு செய்றதுக்கும் நம்மளுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸில் வந்து மேக்ஸ் இசட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூசிங்காக இருக்குங்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மின் இசட்டை வந்து மேக்ஸ் இசட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி மேக்ஸ் இசட்டுக்கு சம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ மின் இசட்டை மேக்ஸ் இசட்டாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, மின் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸ் இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நார்மலாக மேக்ஸ் இசட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபியை வந்து எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த 8x1 மைனஸ் 2x2ங்கிறது வந்து எதோட வேல்யூனா இந்த இசட்டோட வேல்யூ தான். அதை வந்து மின் இசட்ன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இசட்டோட வேல்யூக்கு வந்து நம்ம மினிமைசேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட்ன்னு இருக்கும்போது இந்த இசட்டு கூட ஒரு மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இசட்டு கூட ஒரு மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x1 வந்து மைனஸ் 8x1ஆக மாறிடும். மைனஸ் 2x2ங்கிறது வந்து ப்ளஸ் 2x2ஆக மாறிடும். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட்டுங்கிறதோட வேல்யூ. அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி மேக்ஸ் இசட்டுக்கு சம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் 2க்கு வந்து அதே மாதிரி தான் மைனஸ் 4x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் s1 ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் 5x1 மைனஸ் 4x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் s2 ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 3. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸை வந்து மேக்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 0s1 ப்ளஸ் 0s2ங்கிறது வந்து மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட் கூடயும் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. x1, x2, s1, s2 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிளில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இசட்ஜேவும் இசட்ஜே மைனஸ் சிஜேவோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜேவோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் எல்லா வேல்யூஸும் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே செக் பண்ணும்போது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்காங்க. ஸோ அந்த காலம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பைவட் காலமாக வரும். ஸோ யார் இன்கமிங்காக வராங்க, x2 தான் நம்மளோட இன்கமிங். ஸோ அவுட் கோயிங் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது யார் வந்து அவுட் கோயிங்காக வராங்கன்னா s1 வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைவட் ரோக்கும் பைவட் காலமுக்கும் காமனாக உள்ள நம்பர் வந்து யார் 2. ஸோ அவங்க தான் வந்து நம்மளோட பைவட் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பைவட் ரோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பைவட் ரோ வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வராங்கன்னா -2 1 1/2 0 1/2ங்கிறது வந்து பைவட் ரோவோட வேல்யூவாக வராங்க. நெக்ஸ்ட் R2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு -3 0 2 1 5ன்னு சொல்லிட்டு R2ஓட வேல்யூ வந்து வராங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிளில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இசட்ஜே கண்டுபிடிங்க, இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா வேல்யூஸும் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கா? ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக வந்து வந்துடுச்சு எல்லா வேல்யூஸும். ஸோ கன்ஃபார்மாக ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா x2 மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ x1ஓட வேல்யூ வந்து 0, x2ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ இதை வந்து மேக்ஸ் இசட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து வர்ற ஆன்சர் வந்து 1. ஸோ இதோட விட்டுறாமல் நம்ம என்ன பண்ணணும், மின் இசட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மின் இசட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம், மின் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட்னு சொல்லியிருந்தோமா? இப்போ மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட்டுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், மைனஸ் மேக்ஸ் ஆஃப் மைனஸ் இசட் கண்டுபிடிக்கும் போது வந்த ஆன்சருக்கு கூட ஒரு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு, நம்மளுக்கு 1 வந்திருக்கா? ஸோ அது கூட ஒரு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ -1 தான் நம்மளோட மின் இசட்டோட வேல்யூ. இதோட சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is AWR signing off and thank you guys for watching this.